ஓம் ஷேம்லாய் வித்மகே கலகஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரசோத்யாத். இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, தீராத கடனும் போகாத நோயையும் தீர்த்து கட்டப் போகும் கேது பகவான். கேது பகவானுடைய நட்சத்திர பயிற்சி தன்னுடைய சுய சஞ்சாரத்தில், அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் பயணிக்கப் போகின்ற கேது பகவானுடைய நட்சத்திர பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகின்ற நடக்கப் போகின்ற பலன்களை தான் இன்றைய பதில பார்க்க போறோம். ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலன் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலில் போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் பதிவு தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ மரகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2026 மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. விதியின் நாயகன், விதியின் காரக கிரகம் சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறாரு. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முயற்சி, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு பார்த்து இறங்குங்க. அதை கண்டிப்பா இருக்கணும். நேர் வழியில போறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறைமான குறுக்கு வழியில சில இல்லீகல் சட்டத்திற்கு புறம்பா செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாதீங்க. மேலும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் சீக்ரெட் வெளியில தெரிய வரும். அதனால தவறான ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா அதுல பிரச்சனை எழும். ஸோ இதுலலாம் கவனத்தோட நீங்க இருந்துங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை மற்றும் எதிரில் பிரச்சனையை தீர்த்து கட்டுவதற்கு கேது பகவானுடைய நட்சத்திர பயிற்சி ரொம்ப ரொம்ப இப்ப சப்போர்ட் செய்யப்படுதுங்க. 7.5 சனியில, அதுவும் ஜென்ம சனி காலகட்டங்கள்ல காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல கேது பகவான் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துறாரு. எப்போதுமே கெடுக்கக்கூடிய கிரகம் கேது பகவான் சொல்லுவாங்க. கேது கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா கெட்டவனை கெடுத்தா கிட்டும் ராஜயோகம். சோ அப்படி இந்த கேது பகவான் 6ஆம் வீடான சிம்ம ராசியில் அமர்ந்திருந்தவர் மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல பயணிக்க போறார். இது கேது பகவானுக்கு கூடுதல் வலிமை, கூடுதல் சக்தியை கொடுக்கும். பொதுவா மகத்துல பிறந்த ஜகத்தை ஆளலாம் சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மக நட்சத்திரம். காரணமே அந்த கேது பகவானுடைய நட்சத்திரம்ன்றனாலதான். அந்த நட்சத்திரத்துல கேது பயணிச்சா மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில ஒரு திருப்பங்கள் ஏற்படும். அதுல எந்தெந்த விஷயத்துல ஏற்படும்னா, தீராத கடன் தீரும். முதல்ல இந்த மீனராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து லோன் விஷயம், கவர்மெண்ட் சைடு கோர்ட்டு கேஸ் விஷயம், அரசு வேலை பார்ப்பவங்க இல்ல அரசியல்வாதிகள்கிட்ட வாங்கிய கடன் சம்பந்தமான விஷயம், அந்த கடன் பிரச்சனை குறையும் மறையுங்க. கடன் பிரச்சனை அடியோடு தீரக்கூடிய வாய்ப்பு இங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரி, அதுக்குண்டான வருமானம் கிடைக்கணும் இல்லையா? அந்த வருமானத்தை குரு உங்களுடைய ராசிநாதன் கொடுப்பாரு ஜூன் மாதத்துக்கு பிறகு. அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த கேதுவான் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அப்போ இந்த 2026 மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியே நடந்தாலும் கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும். அதை அழிக்க முடியும், குறைக்க முடியும். அதுக்கு கேது உறுதுணையா இருக்கிறார். ஓகேங்களா? பூர்வீக சொத்துக்களை விற்று அதன் ரீதியாக லாபங்கள் கிடைத்து அதன் ரீதியாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டு ஒரு வேலை வாய்ப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் அல்லது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். அதன் ரீதியாக அந்த வருமான ரீதியாக அந்த லாபம் கிடைக்கிறது ரீதியாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும். இது முதல்ல. அதே போல போகாத நோயின்னு சொல்லுவோம். பரம்பரை வியாதி, சின்ன வயசுல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட அந்த நோய் பிரச்சனை இப்போ குறையுங்க. இந்த கேதுவான் மருத்துவ ரீதியாக காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். சரியான ஒரு மருத்துவம், வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம், சித்தா, ஹோமியோபதி போன்ற சின்ன சின்ன மருந்து விஷயங்களாலேயே அது உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரிய சர்ஜரி, ஆப்ரேஷனுக்கு போகிற சூழ்நிலையே இப்போ சிறிய மாத்திரையால சரியாகும். ஓகேங்களா? ஆனா அந்த மாத்திரை மருந்துகள் தொடர்ந்து கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுல எந்த மாற்று கட்டணும். ஆனா நோயினுடைய வீரியம் கண்டிப்பா குறையும். தலைக்கு வந்து தலைப்பாக கூட போச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி பெரிய ஆப்ரேஷன், பெரிய கண்டம் வரைக்கும் போன அந்த நோய் பிரச்சனை இப்போ அடியோடு குறையக்கூடிய வாய்ப்பு அந்த கேது ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஓகேங்களா? அடுத்தபடியா 2 விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும். நீங்க என்னன்னா, இந்த வேலை விஷயத்துல கவனக்குறைவு, ஞாபக மறதி, நேர தாமதம், இந்த விஷயத்தால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஸோ இதில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. வேலை பார்க்கக்கூடியவங்க, உங்களுடைய மேல் அதிகாரிகள் அவர்கள் செய்யக்கூடிய தவறு பிள்ளைகளால் உங்களுடைய வேலைக்கு சில பிரச்சனை வரும். ஸோ அவங்ககிட்டையும் நேரடியாக ஒரு பகையோ பிரச்சனையோ ஏற்படுத்திக்காதீங்க. இதில் கவனத்தோடு இருந்துங்க. இரண்டாவது விஷயம், இந்த பரம்பரை நோயின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நோய் பிரச்சனைக்கு உரிய ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கேர்லெஸ்ஸாக கவனக்குறையாக விட்டிங்கன்னா அந்த நோய் பிரச்சனை வீரிய அதிகமாகும். ஸோ இதில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். ஓகேங்களா? அதே போல் எக்ஸ்பென்சிவான ஒரு மருத்துவ செலவு, சின்ன ஒரு வியாதிக்கு பெரிய ஒரு மருத்துவ செலவு செஞ்சு கடலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. மீண்டும் நீங்கள் கடலில் சிக்கிறதுக்கு இந்த நோய் பிரச்சனைன்றது காரகர்த்தமாக வழிவகுத்து கொடுத்துரும். அப்போது உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் தான் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஹெல்த் ப்ராப்ளமாக தான் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளமாக தான் சரி, என்ன பிரச்சனையோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? சில ஆடம்பர கௌரவத்திற்காக ஒரு ட்ரீட்மெண்ட் விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனக்குறைவாக இருந்தாலும் அதில் பிரச்சனை வீரியம் அதிகமாகும். ஓகேங்களா? ஆரம்பத்திலே சரி பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது போக தன்னுடைய மக நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இல்லையா கேது, அதனால இந்த மார்க்கெட்டிங் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, பிஸ்னஸ் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சேல்ஸ், நல்ல ஒரு கமிஷன் கிடைக்குங்க. ரியல் எஸ்டேட் வியாபாரம் நல்ல சூப்பரான ஒரு கமிஷன் லாபங்கள் பார்க்க முடியும். வெளிநாட்டு தொடர்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சமான பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் பெரிய அளவு லாபங்கள் பார்க்க முடியும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு. ஸோ வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு யோகம் உண்டு. சரி, இந்த ஒரு நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருந்த கண்டம் விலகுது, உங்கள் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும், உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு யோகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய மாமியார் வீட்டு வழிகள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை சரியாக இருக்க சான்சஸ் இருக்குது. மேலும் இந்த ஒரு நேரத்தில் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் படிப்புக்காக எஜுகேஷன் லோன் வாங்கி அந்த லோன்லாம் தள்ளுபடி ஆகுங்க. ஸோ அந்த கடன்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் படிப்பில் ஒரு ஜெயம், வெற்றி உண்டு. என் ஜென்மத்தில் சனிவான் இருந்து மனநிலை சம்பந்தப்பட்ட தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கேது 6ல் இருப்பதனால படிப்பில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, ஞானக்காரகன், மோட்சக்காரகன். அதனால் வைத்த அரியர் ஏற்கனவே படிப்பில் ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னா அதை படித்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுலலாம் உங்களுக்கு யோகம் உண்டு. ஸோ இதற்கு அடுத்தபடியாக பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குது, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் அதிகமானவர்கள் உண்டு. உங்களுடைய பழைய சிநேகிதர்கள் அல்லது உங்களுடைய பழைய உறவுகள் பார்க்க மாட்டோம், இனிமேல் அந்த மீட்டிங் நடக்காது அப்படின்னு இருந்த அந்த உறவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிரிந்த உறவுகள் அல்லது நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த கேது பகவானால. பழைய தொடர்பு மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ பழைய உறவுகளுடைய கனெக்டிவிட்டி இப்போ ஏற்படுங்க. இந்த கேதுவால் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பார், அதில் இந்த மாற்று கருத்துங்க. மேலும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக அந்த மீனராசிக்காரர்களுக்கு கேதுவான் 6ல் வந்து அதுவும் சூரியனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், தண்டனைகள், வேறேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை இப்போ கேதுவால குறைக்கும், அழிக்கும் கண்டிப்பாக. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் பயப்படவே வேண்டாம், அதில் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ மக நட்சத்திரம் கேதுவான் நட்சத்திரத்திலே அவர் பயணிக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய கிடைக்கக்கூடிய யோகமும், மேலும் நீங்கள் ஒரு சொத்து பத்து வாங்கக்கூடிய பாக்கியமும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உருவாகுது. அந்த சொத்து உங்களுடைய பரம்பரையாக உங்களுடைய பிள்ளைகள் வாரிசுகள் அனுபவிக்கக்கூடிய சொத்தாக அது உருமாறும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க கற்றுக்கொண்ட ஏதோ ஒரு விஷயம், கலை, கல்வி சம்பந்தமான விஷயம், வேலைக்குள்ள விஷயம், அது இப்போ உங்களுக்கு வேலையை நிரந்தரமாக்கும். படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா, கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க தின்னாலும் அந்த படிப்பு வீண் போகலைங்க, நீங்க கத்துக்கிட்ட விஷயம் வீண் போகலைங்க. இந்த கேதுவான் அதுக்குண்டான வேலையை, அதுக்குண்டான தொழிலை, அதுக்குண்டான வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ பெரிய பதவிக்கோ வேற விஷயத்துக்கோ நீங்கள் முயற்சி பண்ணி அந்த பதவி வாய்ப்பும் கிடைக்கும் இந்த கேதுவானால். ஸோ நீங்கள் எடுத்த முயற்சி வீண் போகலை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கண்டிப்பாக 6ல் கேது, கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது ஏற்கனவே இந்த தோல் வியாதி நோய் பிரச்சனையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அல்லது தோல் வியாதி உள்ளவர்கள் அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க, பெரிதளவு நன்மை பயக்கும். அதே போல ஜீவ சமாதி அல்லது சிவாலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த உணவு தானம், அன்னதானம் போன்ற விஷயங்களை கலந்துக்குங்க. ஸோ இதெல்லாம் செய்யும்போது ஜென்ம சனியினுடைய கடுமையான பலன்கள் கண்டிப்பாக குறையும். தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும். இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.